ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சூப்பரான சுரைக்காய் கடையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதோட பார்த்திங்கனாக்கா ஒரு சின்ன கிராஃப்ட் ஐட்டமும் இன்றைக்கி பார்க்கலாம். இது நம்ம வீட்டில் அழகாக டெக்கர் பீஸா யூஸ் பண்ணலாம். நல்லா சூப்பராக வாலில் ஸ்டிக் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியா தான். ஸோ ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு இதில் கடுகு உளுந்து போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் நறுக்கி வச்சுருக்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், அப்புறம் இதோட ஒரு 4 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கட்டும். இதோட பார்த்தீங்கன்னாக்கா 2 வரமிளகாய் உடச்சி போட்டுக்கிறேன். அந்த வரமிளகாயோட ஃப்ளேவர் சேரும்போது நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்காக பாருங்கள், இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ இதோட பார்த்தீங்கன்னா நான் சின்ன சைஸில் இருக்க 2 தக்காளி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் பெரிய சைஸில் இருந்தால் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதோட பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சைஸில் இருக்க சுரைக்காயை தோல் சீவிட்டு நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் ஃபுல்லாகவே சேர்த்துறேன். ஏன்னா கடையும் போது ரொம்ப கம்மியாயிடும். இது பார்த்திங்கனாக்கா ஒரு 3லேருந்து 4 பேர் சாப்பிட்லாம். நான் சின்ன சைஸ் சுரைக்காய் தான் எடுத்திருக்கேன். அதே போல் நீங்கள் சுரைக்காய் எடுக்கும்போது நல்லா பிஞ்சாக இருக்க முத்துனதாக இல்லாத சுரைக்காயாக எடுத்துக்கணும். ஏன்னா பெருசாக இருந்துச்சுன்னா அதில் விதைகள் அதிகமாக இருக்கும். ஸோ கடையும் போது அதெல்லாம் அப்படியே கிடக்கும்ல, அதனால தான். ஸோ பிஞ்சு இருந்தால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதோட பார்த்திங்கனாக்கா ஒரு பிஞ்சு அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் இதோட 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதோட பார்த்திங்கனாக்கா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்க போகிறேன். நம்ம இது கடையில்னால ரொம்ப தண்ணியும் சேர்த்துக்க தேவையில்லை. ஏன்னா சுரைக்காய் தண்ணீர் காய் அப்படிங்கிறதுனால இதில் கொஞ்சம் தண்ணி வரும். ஸோ நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டாலே போதும். நிறைய சேர்த்தோம்னாக்கா ரொம்ப தண்ணி ஆகிடும். ஸோ ரொம்ப கம்மியாக தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ உப்பு எல்லாமே சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னாக்கா சட்னி செஞ்சிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ குழந்தைங்களாம் சுரைக்காய் பிடிக்காதுன்னு சொல்லவே மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது. பாருங்கள், நான் இந்த அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம குக்கரை மூடி ஒரு 3லேருந்து 4 விசிலுக்கு விட்டுக்கலாம். விசில் இறக்குனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சூப்பரான கடையில் சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், செமையாக பாருங்கள் தண்ணி எவ்வளோ வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ இது நல்லா நம்ம கடைஞ்சி விட்டுக்கலாம் மத்து வச்சு. அவ்வளோதான், நமக்கு சூப்பரான சுரைக்காய் கடைகள் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சுட சுட சாதத்தோடு ஊற்றி சாப்பிட்லாம். இதுக்கு தொட்டுக்கவே தேவையே கிடையாது. இதோட நம்ம சிப்ஸ் இந்த மாதிரி வச்சு நல்லா ஸ்பைஸியாக ஏதாவது வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வெயில் காலத்துலாம் பார்த்தீங்கன்னாக்கா இது கண்டிப்பாக சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம சப்பாத்திக்கு கூட தொட்டு சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். இப்போ நாங்கள் லஞ்சுக்கு தான் செஞ்சுருக்கோம். ஸோ பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்தது. அப்புறம் அதோடு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வாலில் ஹேங் பண்ணுற மாதிரியான சின்ன ஒரு வால் டெக்கர் தான் நான் செஞ்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னாக்கா சாதாரண பேப்பர் பிளேட்டு தான். ஸோ அதில் நான் அன்றைக்கி செஞ்சுருக்கேன். இது மாதிரி நம்ம வீட்டில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நல்ல சூப்பராக ரொம்ப அழகாக தெரியும் பார்க்கும்போது வால்லாம். அதுக்காக தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் நான் யூஸ் பண்ணுற பெயிண்ட் பார்த்தீங்கன்னா அக்ரிலிக் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நமக்கு பிடிச்ச ட்ராயிங் எதுவாக இருந்தாலும் நம்ம செஞ்சுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு பிக்சர் பார்த்தீங்கன்னாக்கா ட்ரைபல் பிக்சர் மாதிரி தான் வரைஞ்சிருக்கேன். சும்மா ஒரு ட்ரம்ஸ் அடிக்கிற மாதிரி. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் பசங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு பிக்சராக இருந்தது. அதனால நான் இதை பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நமக்கு என்ன மாதிரியான ட்ராயிங் பிடிக்குதோ நம்ம அது மாதிரி வரைஞ்சிக்கலாம். நல்லா கலர்ஸ் பார்த்தீங்கன்னா பிரைட்டான கலர்ஸ் யூஸ் பண்ணும்போது ரொம்ப எலகண்ட்டாக இருக்கும். ஸோ இது மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி நல்லா பிரைட் கலர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பெயிண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பேப்பர் பிளேட்டில் செய்யும்போது பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஆணிலாம் அடித்து நம்ம மாட்ட தேவையில்லை. ஜஸ்ட் டபுள் சைட் டேப் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம்.
பாருங்கள் இப்போ நமக்கு சூப்பராக நல்லா ஷைனிங்காக இருக்கும். நம்ம அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணும்போது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி நான் ஏற்கனவே செஞ்சு வச்சிருந்த பிக்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து வரிசையாக வந்து மாட்டியிருக்கேன். பார்க்கவே ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக மைண்டுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ நீங்களும் உங்களுக்கு ஃப்ரீயாக டைம் இருக்குது, உங்களுக்கு இந்த மாதிரி பெயிண்டிங்லாம் பிடிக்கும் அப்படின்னாக்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.